வர பிப்ரவரி 7ஆம் தேதி இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் ஸ்டார்ட் ஆக போகிற இந்த வருஷத்துக்கான T20 வேர்ல்டு கப்பில் பங்களாதேஷ் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. கடந்த ஒரு சில மாதங்களாகவே பங்களாதேஷ் கவர்மெண்ட்டும் அவங்க மக்களும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் பற்றி தவறாக பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பாவி இந்து மக்களுக்கு எதிராகவும் வன்முறையில் ஈடுபட்டாங்க. அவங்களுடைய இந்த ஒரு கேவலமான செயலுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் தரமான பதிலடியை கொடுத்துட்டு வராங்க. இப்படி இருக்கப்ப இந்த வருஷத்தோடைய ஐபிஎலுக்கான மினி ஆக்ஷனில் கேகேஆர் டீம் பங்களாதேஷ் டீமோடைய ஃபாஸ்ட் பவுலரான முஸ்தபிசூர் ரஹ்மானை வாங்கியிருந்தாங்க. ஆனால் பங்களாதேஷில் இப்படி ஒரு மோசமான விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பிசிசிஐ இந்த வருஷம் ஐபிஎல்ல எந்த ஒரு பங்களாதேஷ் பிளேயரும் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கேகேஆர் டீம்ல இருக்க முஸ்தபிசூர் ரஹ்மானையும் இந்த டீம்ல இருந்து உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோ ஓனரான ஷாருக் கானுக்கும் ப்ரெஷர் கொடுத்தாங்க. இதன் காரணமா கேகேஆர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து முஸ்தபிசூர் ரஹ்மானை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி தர வகையில பங்களாதேஷ் டீம் நிர்வாகமும் இனிமே எங்க நாட்டு மக்களுக்கு நாங்க ஐபிஎல் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நடக்க போற T20 வேர்ல்டு கப்ல இந்தியால சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால எங்களுடைய போட்டிகள் எல்லாத்தையும் இந்தியால இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ரீஷெட்யூல் பண்ணுங்கன்ட்டு ஐசிசி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. பங்களாதேஷோடைய இந்த ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு பதில் அளிச்சிருந்த ஐசிசி T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் குறைவான நாட்களே இருக்கிறதுனால இந்த நேரத்தில் ஷெட்யூல்ல எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாதுன்னு உங்க டீமுக்கு ஷெட்யூல் பண்ண T20 வேர்ல்டு கப்போடைய மேட்சஸை நீங்க இந்தியாவில தான் வந்து விளையாண்டு ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி விளையாட விருப்பம் இல்லைனா இந்த T20 வேர்ல்டு கப்ல இருந்து நீங்க வெளிநடப்பு செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. ஐசிசி பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுக்கு உங்களுடைய முடிவை தெரிவிக்கிறதுக்காக ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. இப்போ ஐசிசி அவங்களுக்கு கொடுத்த டைம் நாளையோட முடிய போகுது. நாளைக்குள்ள அவங்க ஒரு நல்ல பதில சொல்லலனா ஐசிசியை பங்களாதேஷ் டீமை இந்த வேர்ல்டு கப்ல இருந்து நீக்கிட்டு உங்களுக்கு பதிலாக ஸ்காட்லாந்து டீமை இந்த வேர்ல்டு கப்ல விளையாட வைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பங்களாதேஷ் டீம் நாளைக்குள்ள அவங்களுடைய முடிவை ஐசிசி கிட்ட தெரிவிக்கலனா அது ஸ்காட்லாந்து டீமுக்கு இந்த T20 வேர்ல்டு கப்ல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும். இங்க இந்த T20 வேர்ல்டு கப்ல ஸ்காட்லாந்து விளையாடணுமா இல்ல பங்களாதேஷ் பங்கேற்கணுமாங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.